சங்கதி உனக்கு எப்படி தெரியும்? என் அண்ணனாய தருமனுக்கு என் மனைவி நிகிதம் எழுதியிருந்தார். ஏம்பா உன் மகனுக்கு ஆபத்து மாறி மதுரையில போய் மகனை பார்க்க கொண்டுட்டு என்ன கூப்பிட்டுக்கிறியா? நான் என்ன வைத்தியக்காரனா வந்து உன் மகனுக்கு வைத்தியம் பார்க்க? மாமா என்ன கண்ணா வீடு பாறையா மகனை பார்க்கணும்னு ஆசை ஒருவரும் இருந்தாலும் அண்ணியுடைய கோபத்தை பற்றி தான் உனக்கு நன்கு தெரியுமே. தெரியுமா? அள்ளியும் வந்து பல ஆண்டு காலம் ஆகிவிட்டது. என்ன கண்டா விடுவாளா மாமா? மகனாகிய புலேந்திரனுக்கு ஆபத்து மதுரையில்னு சொல்றேன். ஆனா புலேந்திரனுக்கு தந்தை நீ. உனக்கும் அள்ளிக்கும் திருமணம் செய்து வைத்தது அப்படி இருந்தும் எனக்கு எவ்விதமான சந்ததியும் இல்ல. உனக்கும் லிங்கத்துல இடமில்ல, தர்மராஜாவுக்கு மட்டும் எழுதியிருக்கா. அப்படின்னா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. இந்த எழுதிய ஓலை பொய்யோலையாளா என் மனசுக்கு தோணுது. கண்ணாரை பார்ப்பது பொய், காதார கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னா. அதனால நாம யாரு அதையும் இதையும் கேட்கணும். நேரடியா சென்று தன்னுடைய மனைவியே கேட்டா தெரிஞ்சு போகுது. பையனை பாரு, மனைவியை கேளு, என்ன நடந்துங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்து எனக்கும் ஆள் அனுப்பு. நீ இல்லாத நான் மட்டுமா? நானு அதுதான் அள்ளிக்கு உன் மேல இருக்கக்கூடிய கோபத்தை விட என் மேலதான் அதிகம். யானொரு பாம்பு பிராரனாக உருவத்தை மாற்றி உன்னை ஒரு பாம்பா உருவத்தை மாற்றி மதுரையில விலை கூறி விட்டு உங்களுக்கு இருவர்களுக்கும் திருமணம் செய்து வைத்தது நானு. கனவு வந்து பார்க்கலங்கிறது உண்மையிலேயும் ஒரு கோபம். ஆமா சரி, அதனால முதல்ல உன்னை என்ன செய்யறாளோ நீ என்ன பார்த்தா அள்ளி. அதனால நீயே போயிட்டு வாப்பா, என்ன ஆளை விடு. ஏமாம்மா நான் இருந்து தென்மதுரம் போறேன். நான் ஒரே ஆளு எத்தனை அடி வாங்குவேன்? நீ கூட வந்தீங்கன்னா நான் ஒரு 4 அடி வாங்குவேன். உடம்ப அடி வாங்குற மாதிரியா இருக்குது. கொஞ்சம் ஒத்தாசா இருக்கு மாமா. 2 அடி வாங்கினா கூட மாமா மாமா எங்களாக நான் கூட வந்தா இந்த அண்டமலத்த மாயகிருஷ்ணன் அருகில் வந்தா இந்த அகிலமே எதிர்த்தாலும் அஞ்ச மாட்டேன்.
அடிபணிய மாட்டேன். இந்த பறந்தாலும் கூட இருந்தா எனக்கு எத்தனை ஆபத்து வராது. நீங்க தயவு கூர்ந்து தென்பதிராபதி நீங்களும் கூட வரணும். சரி இருக்கலாம். அப்படி போகலாம். என் மருமகளுக்கு ஆபத்துனா என் மனசு மட்டும் என்ன கல்லா? புறப்படுங்க. புறப்பட்டு போகலாம். இந்த தென்பதிரியில ஒரு நாடாள இளவரசனுக்கு ஆபத்து என்ன? எல்லாம் அளவுகள் சிந்தனைகள்லதான் இருப்பாங்க. எல்லாம் அவரவர் செய்யக்கூடிய வேலைகளை அவரவர் செய்து எல்லாம் மலர்ந்த முகத்தோடு இருக்கிறாங்களே. அப்படின்னா நான் சொன்னது போல இந்த லிகிதத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. சரி கேட்டு வந்து புறப்படு. மாயவா தன்னுடைய மனைவி கேட்கறது எனக்கு ஒண்ணும் அச்சமில்லை. ஆனா ஆனா நாங்க 2 பேரும் சமாதானமா போயிட்டோமா, நீ ஒண்ணு வர தேவையில்ல. இல்ல நாங்க 2 பேரும் சமாதானமா போயிட்டோமா, பொட்டாட்டி வருஷம் இல்ல அப்புறம் ஊருக்கு வந்து பொறுமொழி செய்துட்டு அது சரி தேவையில்ல. தேவையில்ல. இல்ல இல்ல. ஆனா எனக்கு அடி உழுவுற மாதிரி இருந்துச்சுன்னா அடி என் மனைவி கையால எனக்கு அடி உழுவுற மாதிரி இருந்துச்சு, மாமாம்பை அந்த மொத மாவுக்கே நீ முன்ன நிக்கணும். கவலைப்பட வேண்டாம். இங்கிருந்து இப்படியே போனா அந்நியனுடைய கோபம் தனியாது. கட்டிய மனைவி என்று பாராம அதுக்கு 1000 நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டே போ. அப்போ அந்நியனுடைய கோபம் எப்படி இருந்தாலும் தனியும். ஏன் தெரியுமா? பொம்பளைங்களை காலை பிடிச்சிட்டா கிருஷ்ணன் கோபம் எந்த கோபமா இருக்கும் அனுபவம். அதனால நம்ம சுட்டு தாடி கட்டிய கணவனே நம்மளை கண்டிட்டு கும்பிடுறாரு அப்படின்னு உன் மேல இருக்கக்கூடிய கோபம் தெரிஞ்சிடும். சரி கௌரவத்தை பார்க்காத, நீ என்ன காலில் விழுந்துங்க. என்னைக்கு மாமா பாக்குறேன். அது சரி